வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மேசராசி நேயர்களுக்கான இந்த மே மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த மே மாதத்தில் இந்த மேசராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது, அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டும், அந்த ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயத்தினால அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் குறைய போகுது, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மனதார பார்த்திங்கன்னா நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மேசராசி அன்பர்களே, அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் உண்டாகும். பணவரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும். பெண்களுடைய வழியில் பொருள் சேர்க்கை ஏற்படும். உறவினர்களால் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் கூடுமானவரை நீங்கள் அளவோடு பழகணும். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதில் தாமதங்களும் ஏற்படும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. அவருடைய தேவைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யவும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளும் கிடைக்கும். ஆனாலுமே பணிச்சுமைகள் அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரங்களில் மாதத்தினுடைய முற்பகுதியில் விற்பனைகள் அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாகவே உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயங்களும் வரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமைகள் கூடுதலாகவே இருக்கும். உங்கள் தொழில் மற்றும் நிதி முன்னேற்றத்தில் புதிய வளர்ச்சிகளினுடைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். இந்த காலகட்டங்கள் தாமதங்கள் மற்றும் சிரமங்களுக்கு பிறகே வெற்றியும் கொடுக்கும். உங்களுடைய இலக்கை அடையக்கூடிய வரையில் பார்த்தீங்கன்னா உங்கள் அனைத்து செயல்பாடுகளையுமே அர்ப்பணிப்புடன் தொடர பரிந்துரைக்கப்படுகிறது. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பிற்கு குறிப்பிடத்தக்க வருமானத்தை நீங்கள் பெற முடியும். சிறந்த வளர்ச்சியை அடைய உங்களுடைய எல்லா முயற்சிகளையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். வருமானம் மற்றும் சேமிப்பில் முன்னேற்றங்கள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். அதேபோல் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சியில் வெற்றியை அடைய கிழக்கு திசை சாதகமாக இருக்கு. உங்கள் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. இருப்பினுமே இந்த காலகட்டங்கள் அண்டை வீட்டாருடனான உறவுகளை சீர்குலைக்கும். அதன் மூலமாக உறவை முறித்து கொள்ளக்கூடிய வகையில் பிரச்சனைகள் உருவாகலாம். மேலுமே இந்த மாதங்களில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது. மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கும். அதேபோல் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. குருவால பணவரவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியங்களும் பெறும். தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த லாபங்கள் வரும். தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும். புது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். உங்களது பணி திறமையினால் மேலதிகாரிகள் பார்த்தீங்கன்னா திருப்தி அடைவார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது.
மனைவி குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. சிலருக்கு இடமாற்றங்களும் அது ஏற்படலாம். வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் தேவை. வயிறு தொடர்பான நோய்கள் வந்து நீங்கும். பெண்களுக்கு சதா எதையாவது பார்த்தீங்கன்னா யோசித்து கொண்டே இருப்பீர்கள். எந்த காரியத்திலுமே முடிவு எடுக்கும் பொழுது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பு தீர ஆலோசித்தே எடுப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். காரிய தாமதங்களும் ஏற்படும். வீண் கவலைகள் இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பு நன்றாக ஆலோசனை நடத்தவும். அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டங்களும் ஏற்படும். அடுத்தவர்களுடைய கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. இந்த மாதங்களில் உறவினர்களுடைய வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரும். முக்கியமான பயணங்களும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பும் ஏற்படும். அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாகவும் இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபத்தையும் பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம். சேமிப்பும் அடையலாம். உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் அது கொடுக்கும். எதிர்ப்பும் இடைவரும் ஒருபுறம் இருந்தாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்று வெற்றியும் கொள்வீர்கள். உங்களுடைய கடமைகளை காப்பாற்றுவீர்கள். பொருளாதாரங்களில் பிரச்சனைகள் இருக்காது என்றாலுமே வைத்திய செலவுகளும் அல்லது வீண் விரை செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயங்களில் விரக்திகளும் உங்களுக்கு ஏற்படலாம். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தினுடைய உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அடுத்ததாக மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களில் இருந்து விடுதலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். உடலில் ஏற்பட்ட நலிவுகள் உங்களை விட்டு விடைபெறும். அதேபோல் இதுவரையில் ஏதோ ஒரு சங்கடத்துடன் இருந்த நிலைகள் மாறி ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள். எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். பூர்வ புண்ணிய அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுவதனால செல்வாக்குகளும் உயரும். இதுவரையில் தொழில் வியாபாரத்தினுடைய வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களும் விலகும். அரசு வழி முயற்சிகளும் ஆதாயத்தை கொடுக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கைகளும் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா நடைபெறும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறைகளும் அதிகரிக்கும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் இந்த மாதங்கள் முழுவதுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். வருமானத்தையும் அதிகரிப்பார். பொன்பொருள் சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா ஏற்படும். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனஸ்தானத்திற்கு செல்வதனால இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். அதேபோல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் லாபத்தை தரும். வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல செல்வாக்கும் உயரும். குடும்பத்தில் உடல்நிலைகள் இருந்த அச்சங்கள் விலகும். அதேபோல் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் சேரும். விவசாயிகளினுடைய விருப்பங்களும் பூர்த்தியாகும். அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் ராசிக்குள் உச்சம் பெறுவதனால இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பித்துவிடும். பணியில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளும் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவிகளும் சேரும். அதே போல 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த கேதுனால பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் விலகி செல்வாக்கும் மேம்படும். வழக்குகள் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாதகமான தீர்ப்புகள் வரும். அதேபோல் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணையுடன் இனமான ஒரு சூழல்கள் உண்டாகும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கும் உயரும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி லாபங்களும் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் அடையும். அரசாங்கத்தில் இருந்து எதிர்பார்த்த அனுமதியும் உங்களுக்கு கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். அதேபோல் பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். லாப சனியினுடைய பார்வைகள் ராசிக்கு உண்டாவதனால
உங்களுடைய உடல்நலில் கவனங்களை செலுத்துவது அவசியம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.